துலாம் ராசியை பொறுத்தவரைக்கும் இந்த வருஷம் வந்து இவங்களுக்கு இப்ப ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் இயர்லயே சொல்லியிருந்தோம். ரொம்ப நல்ல ஒரு யோகத்துல அனுபவிச்சுட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னது இருந்தவங்களுக்கு இருந்தது. இந்த வருடத்திலயும் அவங்களுக்கு எந்த குறையும் இல்லன்னே சொல்லலாம். நெறைய விஷயங்கள் என்னன்னா, தொழில்ல கண்டிப்பா ஒரு மாற்றங்கள சந்திப்பாங்க. புதிய தொழில்ல வந்து ஏதோ ஒரு சில மாற்றங்கள பார்க்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. இடமாற்றம்ன்றதையும் சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு. இவங்களுக்கு வந்து என்னன்னா, இந்த டாப்பர்ன்னு சொல்லுவாங்க. கிளாஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டூடண்ட் வேற, டாப்பரா இருக்க ஸ்டூடண்ட்ன்ற மாரி எப்பயுமே ஒரு நல்ல ஒரு சுகபோகத்த அனுபவிக்கக்கூடிய அமைப்பு இந்த வருடமும் இவங்களுக்கு உண்டு. ஒரு குறிப்பிட்ட காலகட்டம் அதாவது ஜூன் வரைக்கும் அந்த இன் பிட்வீன் டைம் பீரியட்ல மட்டும் இவங்க இப்ப ஆல்ரெடி நல்லாவே போயிட்டுருக்கு. ஒரு 2 மாசத்துக்கு மட்டும் அவங்களுக்கு ஒரு சறுக்கல்கள் இருக்க மாரி இருக்கும். ஸோ அந்த நேரத்துல இவங்க ரொம்ப கவனமா இருக்கணும். நட்பு வட்டாரத்துல ஒரு கவனமான ஒரு சூழ்நிலைய அமைச்சுக்கிறது நல்லது. தேவையில்லாத நட்புகளால் பிரச்சனை சந்திக்கக்கூடிய அமைப்பு வந்துரலாம். ஒரு குடும்பத்துல வந்து பார்த்தீங்க அப்டின்னா, இவங்களுடைய பேச்சுன்றது வந்து தலைதூக்கக்கூடிய ஒரு நேரமா இருக்கும். மற்றவங்களுடைய சமுதாயத்துல வந்து ஆல்ரெடி பொதுவாவே வந்து துலாம் வந்து மக்கள் மத்தியில ஒரு பிரபலமா இருக்கக்கூடிய ஒரு ஆளா இருப்பாங்க. அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த பிரபலம்ன்றது ஏதோ ஒரு வகையில அவங்களுக்கு மக்கள் கனெக்டிவிட்டி இருக்கும். இன்னும் வந்து இந்த சமுதாயம் சம்மந்தப்பட்ட விஷயத்திலயும் சரி, சோசியல் மீடியா ரிலேட்டட்லயும் சரி, ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கு. அ கடல் கடந்து பயணம் பண்ணக்கூடிய ஃப்ளைட் ஏறணும் அப்டின்ற கனவெல்லாம் இருந்தது அப்டின்னா, அத நிறைவேத்தக்கூடிய காலகட்டமாவும் இந்த 2026 உங்களுக்கு காத்துட்ருக்கு.